லைஃபுங்கிறத நாங்கள் எப்படி எங்களுடைய எம்எஸ்ஏங்கிறது மைண்ட் செட் நாலேஜ். லைஃபுங்கிறத எப்படி நாங்கள் டிசைட் பண்ணுறோம்னா பர்த் டு டெத் உள்ள கேப் தான் லைஃப். இந்த லைஃப் வந்து வி கேன் ஏபிள் டு மெஷர். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அளக்க முடியும். எப்படி அளக்கணும்னா 4 காம்பனண்ட் கண்டுபிடிச்சேன். ஒன்று வந்து எஜுகேஷனல், இன்னும் எக்கனாமி, அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இதை வச்சு வி கேன் ஏபிள் டு மெஷர் த ஹியூமன் இண்டிவிஜுவல். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இப்படி தான், அதே மாதிரி இன்சூரன்ஸ் இப்படி தான். 4 காம்பனண்ட். இவர் படிச்சிருக்காரு, பொருளாதாரம் இல்லை, வேஸ்ட். படிச்சிருக்காரு, பொருளாதாரம் சமூகத்தில் அந்தஸ்து இல்லை, வேஸ்ட். இதுக்கு என்ன உதாரணம்? ஏர்செல்லுடைய சிவசங்கர் தெரியும். ஏர்செல் அத்தனை கோடி சம்பாதிச்சாரு, ஆனால் இன்னைக்கு வந்து ரெகக்னிஷன் அவருக்கு கிடைக்கல. இப்போ என்ன செய்யறாரு? மீடியாவில் பணத்தை அள்ளி இறக்குறாரு. எங்கே பார்த்தாலும் அவர் கவர்மெண்ட் பண்ணுறாரு. இது சோசியல் சர்வீஸ். ஒரு மனுஷன் எப்போ ஃபீல் ஆகாமனா இந்த இடத்துல. அதுக்கடுத்து சைக்கலாஜிக்கல். இன்னைக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்பயே சொல்லி வச்சு 99% ஆஃப் டிசீஸ் நாட் பை த வைரஸ், ஒன்லி பை த லைஃப், வாழ்க்கை. அதில் என்ன பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம். கேன்சர் வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால தான் கேன்சர். நீங்கள் யார் வேணாலும் கேன்சர் பேஷண்ட் போய் கேளுங்க. நாங்கள் இது வரைக்கும் ஸ்டடி பண்ணி வச்சு சொல்கிறோம். நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். என்ன சொல்லுவாங்க? என் லைஃப்பில் ஏமாத்துறேன், என் பொண்ணு என்ன கவனிக்கல, என் மகன் கவனிக்கல, என் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டு, இப்போ நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. அதுதான் செல்லு செத்து செல்லு உள்ளது. செல்லு செத்து செல்லாக மாறுதான் கேன்சர். செத்த செல் ஒன்று சேர்ந்து புதிய செல்லாக மாறி அது கேன்சர். இப்போ இதுதான் ரீசன். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் என்ன? நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 4 விஷயத்தில் ஏற்படையில நம்ம தாங்க முடியாது. அதுதான் ப்ரெஷராக மாறிடும். அதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகிடும்? டயபெட்டிக்காக மாறும். அதுக்கு அடுத்த கட்டம் தான் உடலில் ஒவ்வொரு டேமேஜ் வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கனும் வந்து ஃபங்க்ஷனை நிறுத்தி டை ஃபங்க்ஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்.